உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவுக்கு எதிராக சட்டப்பேரவையில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் கொண்டு வந்த தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. தமிழக சட்டப்பேரவையில் வெளிநாட்டு நிதி ஒழுங்குமுறை திருத்த மசோதாவுக்கு எதிரான தீர்மானத்தை அமைச்சர் ராஜ்மோகன் முன்மொழிந்தார். அப்போது பேசிய அவர், வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவை திரும்பப் பெற்று மாநில அரசுகள், தொண்டு, மத, கல்வி, மருத்துவம் மற்றும் சமூக அமைப்புகள் உள்ளிட்ட அனைத்து பங்குதாரர்களுடனும் விரிவான ஆலோசனை நடத்துமாறு மத்திய அரசை இம்மன்றம் வலியுறுத்துவதாக கூறினார். எந்தவொரு திருத்த மசோதாவும் இயற்கை நீதி, விகிதாசாரம், சொத்துரிமை, பாதுகாப்பு, நியாயமான எதிர்பார்ப்பு மற்றும் கூட்டாட்சி தத்துவம் ஆகியவற்றை உறுதி செய்ய வேண்டும் என்றும், வெளிநாட்டு பங்களிப்புகளில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வுடன் சட்டப்பூர்வமாக செயல்படும் தொண்டு, கல்வி, மருத்துவ, மத, கலாச்சார மற்றும் சமூக நல அமைப்புகளின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் எனவும் அமைச்சர் ராஜ்மோகன் வலியுறுத்தினார். வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த சட்ட முன்வடிவு 2026 தற்போது நாடாளுமன்றத்தில் முன்மொழிந்துள்ளது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சிறுபான்மையினர் சமூகத்தை சார்ந்த பல்வேறு அமைப்புகளின் தலைவர்கள் நேற்று 10/8/2026 சந்தித்து FCRA சட்ட திருத்தத்தால் சிறுபான்மையினர் நடத்தும் சமூக நலம், கல்வி, மருத்துவம் மற்றும் இதர நிறுவனங்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து எடுத்துரைத்து சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டார்கள். சட்ட திருத்த மசோதாவை ஒன்றிய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று நமது அரசு ஒன்றிய அரசை வலியுறுத்தும். இந்த தீர்மானத்தை சட்டப்பேரவை ஒருமனதாக நிறைவேற்றிட கேட்டுக்கொள்கிறேன்.